சோட்டானைக்கர பகவதி அம்மன் டெம்பிளுக்கு வந்தாச்சு. இந்த டெம்பிளுக்கு வந்து பிளானே இல்ல ஆக்சுவலா. ஸோ நம்ம போட் ஹவுஸ் வந்தோம்ல, அந்த அண்ணா தான் வந்து சொல்லியிருந்தாரு, "இங்க போங்க ரொம்ப நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரு இன்னொன்னும் சொல்லி அனுப்பிச்சாரு. மஞ்சள், குங்குமம், வெல்லம், சர்க்கரை, அதாவது நாட்டு சர்க்கரை, இன்னும் ஒரு திங்ஸ் ஏதோ சொன்னாங்க. அதை வந்து குடுப்பாங்க. அதை வந்து தலையை சுத்தி நம்ம வைக்கணும். அப்படி வச்சா நல்லது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு இது மாதிரி ஃபோட்டோ மாதிரி இருக்கும். அதையும் வாங்கி வீட்டில் பூஜை பண்ணா ரொம்ப நல்லது அப்படின்னாரு. ஸோ அவர் சொன்னதுனால தான் நாங்கள் வந்தோம். அப்புறம் நெய் டப்பாவும் வாங்க சொன்னாரு. வாங்கிட்டு அங்கே சாமி இருப்பாங்க, அந்த விளக்குல ஊற்றிடுங்க, நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருந்தாரு. அவர் சொல்லனா எங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்திருக்கவே மாட்டோம். ஸோ அண்ட் கோயிலுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஆக்சுவலி பிளான் இல்லாதனால நாங்கள் வந்து டைம் க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே வந்துடணும், இல்லைனா ஈவினிங் 4 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணோம். அப்புறம் குருவாயூர் போக வேண்டியது வேலை இருக்குது. நாங்கள் வந்து கடகடன் ரஷ் பண்ணி வந்திருந்தோம். அண்ட் ஃபைனலாக 12 o'clock போல் ரீச் ஆகிட்டோம். அண்ட் இங்கே 2 சாமி இருப்பாங்க. சோட்டானைக்கர பகவதி அம்மன் டெம்பிள் வந்து கொஞ்சம் கீழே போனால் அங்கே இருப்பாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அம்மன் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சரஸ்வதி அம்மனை நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சோட்டானைக்கரைக்கு போற மாதிரி இருக்கும். யூஸ்வலா இந்த 2 கோயிலுமே வந்து டெம்பிள் சாமி எப்படி இருந்தாங்கன்னா, நீங்க திருப்பரங்குன்றம் அப்புறம் ஆஞ்சநேயர் கோயில், புதுப்பாக்கம் ஆஞ்சநேயர் கோயில் வந்திருந்தீங்கன்னா அந்த வால்லே வந்து செதுக்கி இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் வந்து சாமி இருந்தாங்க இந்த 2 டெம்பிளுமே. மெயினா வந்து சரஸ்வதி டெம்பிள் பார்த்தீங்கன்னா கோல்டுலேயே அதை வந்து ஃபுல்லாவே டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஃபுல்லாவே கோல்டுலேயே வச்சிருந்தாங்க. ஸோ இப்படிதான் இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. சிம்பிளா இருந்தது. எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம ரொம்ப சைலண்டா ஸ்மூத்தா டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு டக்கு டக்குன்னு பார்த்துட்டு வர மாதிரி இருந்துச்சு. வித்தின் half an hourலேயே சாமி பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். கரெக்டாக 12:30க்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கரெக்டாக 12:30க்கு முடிடுறாங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பி குருவாயூருக்கு போயிட்டுருக்கோம்.